அனைவருக்கும் வணக்கம். விஜய் சேதுபதி அவர்களுடைய 50வது படம் மகாராஜா, நிக்கிலன் சாமிநாதன் அவர்களுடைய 2வது படம். இந்த படத்தை வந்துட்டு விஜய் சேதுபதியுடைய 50வது படம் அப்படின்னு சொல்றதை விட நிக்கிலன் சாமிநாதன் அவர்களுடைய 2வது படம் அப்படின்னு சொல்றதுக்கு தான் நான் ஆசைப்படுறேன். இந்த படத்துல நட்டி நடிச்சிருக்காரு, சிங்கப்புலி நடிச்சிருக்காரு, முனிஷ்காந்த் நடிச்சிருக்காரு, அனிருத் கஷ்யப் நடிச்சிருக்காரு. இவங்க எல்லாம் நடிச்சிருந்தும் மற்றும் பல கதாபாத்திரங்கள் நடிச்சிருந்தும் எனக்கு இந்த படம் முடிஞ்சதுக்கு அப்புறம் மண்டைக்குள்ள நின்றது யாருன்னு பாத்தீங்கன்னா நிக்கிலன் சாமிநாதன் அவருடைய ரைட்டிங் தான். ஒரு பிரில்லியண்டான ஒரு ஃபேபுலஸான ஒரு ரைட்டிங்கை இந்த படத்துல கொடுத்துருக்காரு. எனக்கு ரொம்ப இந்த படத்துல பிடிச்ச விஷயமா எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவருடைய கேமரா ஒர்க்கு, ஷார்ட் வச்ச ஒவ்வொரு விதங்கள், அந்த ஷார்ட் டிவிஷன் சொல்லுவாங்க. இப்படி கேமரா திரும்புற விதங்கள், எந்த இடத்துல இருந்து கேமரா டிராவல் ஆகுது அப்படின்னு. அந்த ஸ்டேஷன்ல விஜய் சேவர்கள் கையை இப்படி தள்ளிக்கிட்டு வர சீனா இருக்கட்டும், அந்த காயத்தை காயத்திலிருந்து ஒரு பேண்டேஜ் முடிஞ்சதுலேருந்து அந்த ஒரு கட்டு வச்சு இன்னொரு கட்டு வச்சதா இருக்கட்டும், எடிட்டரோட அது ஒர்க்கா இருந்தாலும் அந்த ஷார்ட் இருக்குல்ல, இந்த ஷார்ட் இந்த இடத்துல முடியும், இந்த ஷார்ட் இந்த இடத்துல தொடங்குன்ற அந்த ஷார்ட் டிவிஷன்ஸ்லாம் ரொம்ப அழகா நிக்கிலன் சாமிநாதன் அவர்கள் ஹேண்டில் பண்ணியிருந்தாரு. அதே டயத்துல அந்த ரைட்டிங் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. என்ன ரைட்டிங் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த கிளைமேக்ஸ்லாம் ஒரு ஷார்ட் இருக்கும். அது ஒரு கவிஞர் ரொம்ப ஒரு அவுத்திரத்தோட எழுதின ஒரு கவிதை மாதிரி இருந்துச்சு. அந்த ஒரு பிளட் பாத் கிளைமேக்ஸ்ல ஒரு படிக்கிற மாதிரி ஒரு சீன் இருக்கும். ஏன்னா அதை நான் ரிவீல் பண்ண விரும்பல. ஆனா அந்த சீன் பாத்தீங்கன்னா உண்மையிலே ஒரு ரவித்திரமான ஒரு கவிதை அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். அதே டயத்துல அவருடைய இன்னொரு கோர் என்னவா இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரைட்டிங்ல நீ எதை தேடிக்கிட்டு இருக்கியோ அது உன்னை தேடிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரியான ஒரு ரைட்டிங் கோரை தான் நிக்கிலன் சாமிநாதன் அவர்கள் அவருடைய படத்துல ஹேண்டில் பண்றாரு அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா குரங்கு பொம்மையும் பாத்தீங்கன்னா அந்த மாதிரி தான். ஏன்னா அவங்க அப்பாவை தேடிட்டு இருப்பாரு, கடைசியில அவங்க அப்பாவை தான் தூக்கிட்டு தெரியற மாதிரி இருக்கும். கிட்டத்தட்ட இதுலயுமே பாத்தீங்கன்னா அந்த மாதிரியான ஒரு ரைட்டிங் ப்ராசஸோட தான் அந்த விஷயத்தை அணுகியிருந்தாரு. ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு கதாபாத்திரம் அதுல பாத்தீங்கன்னா அனிருத் கஷ்யப்போட கதாபாத்திரம். ஒரு வில்லன் அப்படின்னு ஒரு ரோல் பண்றாரு, அது பெரிய ஒரு இம்பாக்டை கிரியேட் பண்ணுது, நம்மளுக்கு பெரிய இரிட்டேட்டிங் ஏற்படுது, இல்ல அவனை கொன்னே தீரணும் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தை ஏற்படுத்துது, இல்ல அந்த வில்லனுக்கு ஒரு பெரிய குற்ற உணர்ச்சி இருக்கு, இப்படி பலவிதமான ஒரு கருணை, இப்படி பல விஷயங்களை சொன்னாலும் இதுல ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயமா ஒரு இயக்குனர் எதை சொல்றதுக்கு முற்படுறாரு அப்படின்னா, இங்க கண்ணு முன்னாடி நடக்கிற அநீதியை செய்யறவங்களை விட அந்த அநீதிக்கு அனுமதி கொடுக்குறவங்க பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கொடூரமானவங்க, அவங்க தான் இங்க அழிக்கப்பட வேண்டியவங்க அப்படின்ற மாதிரியான, அவங்க தான் அந்த கெட்டதுக்கெல்லாம் தலைவன் அப்படின்ற மாதிரி ஒரு ரைட்டிங்ல அதே டயத்துல காட்சி அமைப்புகள் மூலயமா நம்மளை கருத்து சொல்றாரா அல்லது நம்மளை கன்வின்ஸ் பண்றாரா அப்படின்றது எனக்கு தெரியல. ஆனா அதை சொல்றதுக்கு முற்படுறாரு அப்படின்றது மட்டும் எனக்கு தெரிஞ்சிச்சு. நிக்கிலன் அனிருத் கஷ்யப் அவருடைய கதாபாத்திரம் மூலியமா இந்த மாதிரியான ஒரு கருத்தை தான் சொல்றதுக்காக முற்படுறாரு அப்படின்னு எனக்கு தோணுச்சு. கிட்டத்தட்ட செவில் அரைஞ்ச மாதிரி இருந்துச்சு எனக்கு அந்த விஷயம். யோசிச்சு பார்த்தா அப்படிதான் இருந்துச்சு. இங்க தப்பை செய்யற ஆளோட அந்த தப்பை செய்யறதுக்கு அனுமதிக்கிற ஆள் ரொம்ப ரொம்ப தப்பு அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த சொன்னது. அதுவும் ஒரு வில்லனோட கதாபாத்திரம் சொல்றது ஒண்ணு இருக்குல்ல, ஹீரோ சொல்லலாம், கடைசியில ஹீரோ திருந்தலாம், ஹீரோ குற்ற உணர்ச்சியாகி சமாதானமாகலாம், இப்படி பல விஷயங்கள் நடக்கும். ஆனா இந்த வில்லனுக்கு நடக்கும் பொழுது ஒரு விஷயம் ஒண்ணு இருக்குல்ல, அதுதான் நிக்கிலன் சாமிநாதன் அவரோட ரைட்டிங். விஜய் சேதுபதியுடைய 50வது படம், அவருடைய பிளேவர்ல ரொம்ப நாளைக்கு அப்புறம் அவருடைய ஒரு ஆக்டிங் ஸ்கோப் உள்ள ஒரு படம் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். பிரமாதமா அவர் பண்ணியிருந்தாரு. நான் ஏன் நிக்கிலனை சொல்றேன், விஜய் சேதுபதி சொல்ல மாட்டேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, படத்தை ஸ்டீல் பண்ணி கொண்டு போறது விஜய் சேதுபதியா இருந்தாலும் எனக்கு தெரிஞ்ச இந்த 25வது படம், 50வது படம், 100வது படம் அப்படின்றப்ப ஒரு பெரிய மாஸ் இருக்கும். மக்கள்லாம் செலிப்ரேஷன் பண்ற மாதிரியான படங்களை தான் மோஸ்ட்லி தமிழ் ஹீரோஸ் தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஆனா அந்த கண்டென்ட் ஓரியன்ட், அதே டயத்துல இந்த மெட்டபோரிக் டெம்ப்ளேட்டான கான்செப்டை சூஸ் பண்றது பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கஷ்டம். விஜய் சேதுபதி அவர்கள் சூஸ் பண்ணியிருக்காரு. இது எனக்கு தெரிஞ்சு அவர் சில காட்சிகள் நடிக்கும் போது டைரக்டரோட இன்ட்ராக்ட் பண்றேன், நான் பேசுவேன் அப்படின்ற மாதிரி சில விஷயங்கள்லாம் சொல்லுவாரு. எனக்கு இந்த படத்துல நிக்கிலன் அவர்களுடைய என்னென்ன எப்படிலாம் பேசினாரு, அவர் எப்படி அந்த சீன் நடிச்சாருன்ற பிடிஎஸ் எல்லாம் வெளியிட்டா அதே யூடியூப்ல பல மில்லியன் வியூஸ் போகும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா அவர் ரொம்ப ஒரு கோக்கியான ஒரு மூமெண்டோட படத்தை எடுத்துட்டு போய் கிளைமேக்ஸ்ல ஒரு எமோஷனலான ஒரு இம்பாக்டோட படத்தை முடிக்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல, அது விஜய் சேதுபதி அவர்கள் சூப்பரா பண்ணியிருந்தாரு. அதுவும் அந்த பாடி லாங்குவேஜ், அந்த மாடுலேஷனு, அந்த காஸ்டியூமு, எல்லா விஷயங்களுமே விஜய் சேதுபதி அவர்களை இதுல நம்ம அடிச்சுக்கவே முடியாது. நட்டி அவர்களுடைய பெர்ஃபார்மன்ஸும் பிடிச்சிருந்துச்சு. அனிருத் கஷ்யப் அவருடைய கேரக்டரை பத்தி நான் சொல்லும் பொழுதே அவர் எந்த அளவுக்கு அந்த கேரக்டர் இம்பாக்ட்ஃபுல்லா பண்ணியிருப்பாரு அப்படின்னு நீங்க புரிஞ்சுக்கோங்க. அதே டயத்துல டப்பிங் எனக்கு பெருசா சிங்க் ஆகவே இல்லை. பொதுவா இந்த மாதிரியான படங்கள்ல பாத்தீங்கன்னா டப்பிங் சொல்ல, ஏன்னா அதர் லாங்குவேஜ்ல இருந்து வராங்க, அதை பெரிய குறையா சொல்ல முடியாது. இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் மெனக்கிட்டு அந்த டப்பிங் கொஞ்சம் நல்லா பண்ணிருக்கலாமோ அப்படின்ற மாதிரி இருந்துச்சு அனிருத் கஷ்யப் அவர்களுக்கு. அது பண்ணியிருந்தா இன்னுமே பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஒரு யதார்த்தமான மக்கள்கிட்ட போய் கனெக்ட் ஆயிருந்திருக்கும். கொஞ்சம் அது சினிமா தன்மையோட அணுகிற மாதிரி இருந்துச்சு அந்த டப்பிங் சிங்க் ஆனதுனால. ஏன்னா மற்ற கதாபாத்திரங்கள் எல்லாமே பாத்தீங்கன்னா ரொம்ப ரிலேட்டபிள் திங்ஸா இருந்தனால
இந்த கதாபாத்திரம் மட்டும் டப்பிங்ல வந்து சிங்க் ஆகிறதுனால இன்னும் கொஞ்சம் சரி ஓகே அப்படின்னு பண்ணியிருக்கலாமான்னு இருந்துச்சு. ஆனா எத்தனை பேருக்கு டைரக்டரோட அந்த மெட்டபோர்ஸ் புரியும் அப்படின்னு எனக்கு தெரியல. ஆனா கண்டிப்பா நீங்க எல்லாருமே ரொம்ப உட்காந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா எல்லாத்துக்குமே வந்துட்டு அது வந்து புரியும். மற்றபடி வந்து பாத்தீங்கன்னா இந்த படம் வந்து தமிழ் சினிமாவில் நைய படைக்கப்பட்ட பழிவாங்கக்கூடிய ஒரு கதை தான். அதை வந்து இயக்குனர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு எமோஷனலான ஒரு எங்கேஜிங்கான வந்து ஒரு படத்தை வந்து கொடுக்கறதுக்காக வந்து முயற்சி பண்ணியிருக்காரு. முதல் பாதியில வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில இடங்கள்ல ஆரம்பத்துல வந்து அந்த காட்சியினர்கள் நிறைய விஜய் சேதுபதி படங்களை வந்து நம்மளுக்கு நினைவூட்டினாலும் அவருடைய பேட்டர்ல இருக்கக்கூடிய ஒரு படமா இருக்குமோ அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருந்தாலும், இரண்டாம் பாதி வந்து பாத்தீங்கன்னா இல்ல இது வந்து நிக்கிலன் வந்து நான் வந்து ஒன்று பண்ணியிருக்கேன் அதை வந்து பாருங்க அப்படின்னு வந்து சொல்ற மாதிரியான ஒரு படமா இருக்கும். எனக்கு தெரிஞ்சு இந்த மாதிரியான கதைக்கல்லங்கள் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி அந்த வல்லுறவான காட்சிகள் வந்து வைக்கும் பொழுது எனக்கெல்லாம் வந்து உண்மையிலே வந்து மனசு வந்து டபக்குன்னு அடிக்க ஆரம்பிச்சிடும். ஏன்டா இப்படிலாம் காட்டுறீங்க அப்படின்ற மாதிரி ஆயிரும். எனக்கு உண்மையிலே வந்து செகண்ட் ஹாஃப்ல சீட்ல உட்காரவே முடியல எனக்கு அந்த சீனை பார்க்கும் பொழுது. அப்படி இப்படி பண்ணிடாதீங்கடா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஆனா அதுதான் வந்து நம்மளை வந்து ஒரு டைரக்டர் சீட்ல உட்காந்து பார்க்க வைக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். ஆனா அது அவ்வளவு தூரம் வந்து ஒரு வல்லுறவான ஒரு காட்சியை வந்து காட்டல. ஆனா அது அந்த காட்சியில என்ன ஒரு இம்பாக்ட் இருக்குமோ அதை ஆக்ட்ரஸோட ரியாக்ஷன்ஸ் மூலியமாவும் டயலாக் மூலியமாவும் நம்மளுக்கு வந்து கடத்துறதுக்காக வந்து ஒரு அட்டெம்ப்ட் ஒன்று பண்ணியிருந்தாங்க. நிறைய தமிழ் சினிமாக்கள்ல நிறைய பேர் பண்ணியிருந்தாலும் இந்த படத்துலயுமே வந்து பாத்தீங்கன்னா அந்த மாதிரியான ஒரு பேட்டர்னை தான் வந்து ஃபாலோ பண்ணியிருந்தாங்க. பின்னணி இசை படத்துல வந்து ஒரே ஒரு பாடல் தான். பின்னணி இசை படத்துல வந்து பாத்தீங்கன்னா படத்தோட டிராவல் ஆகக்கூடிய மாதிரியான ஒரு மியூசிக் தான். ரொம்ப பெருசான ஒரு பேங்கரான ஒரு மாஸ் மூமெண்டான மியூசிக்லாம் கிடையாது. ஒரு எமோஷனல் ஒரு டிராமாவுக்கு என்னென்ன ஒரு ஸ்கோர் தேவைப்படுமோ அந்த ஸ்கோர் வந்து இந்த படத்துல வந்து அங்கங்க வந்து பரவலா வந்து அள்ளி தெளிக்கப்பட்டிருந்தது. 2024 ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வந்து பாத்தீங்கன்னா பெரிதா தமிழ் படங்கள் வந்து பாத்தீங்கன்னா எதுவுமே வரவே இல்லை. செகண்ட் ஹாஃப்ல வந்து இப்போ விஜய் சேதுபதி அவர்கள் ஆரம்பிச்சு வச்சிருக்காரு அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். கண்டிப்பா எல்லாருமே வந்து தியேட்டர்ல போய் பார்க்கக்கூடிய ஒரு படமா இருக்கும். எல்லாத்துக்குமே வந்து பிடிக்குதோ இல்லையோ நம்ம உங்களை வந்து என்கேஜ் பண்ணக்கூடிய ஒரு எமோஷனலான ஒரு படமா இருக்கும் அப்படின்னு என்னால வந்து சொல்ல முடியும். அதே டயத்துல இந்த சினிமா வந்து ரொம்ப ருசிச்சு பார்க்குற கலைத்தன்மையோட ஆட்களுக்கு இந்த படம் வந்து கண்டிப்பா வந்துட்டு அது ஒரு தீனி போடக்கூடிய ஒரு படமா இருக்கும் அப்படின்னு என்னால வந்து கண்டிப்பா வந்து சொல்ல முடியும். தியேட்டர்ல போய் பாருங்க, எல்லாருமே வந்து என்ஜாய் பண்ணக்கூடிய ஒரு படமா இருக்கும். அதுக்கடுத்து இந்த முக்கியமான ஒரு விஷயத்தை வந்து சொல்லிடுறேன். இந்த படத்துக்கு நேற்றே நிறைய சேனல் வந்து ரிவ்யூ போட்டாங்க. நான் இன்னைக்கு தான் வந்து ரிவ்யூ போடுறேன். ஏன்னா இன்னைக்கு தான் நான் வந்து படம் பார்த்தேன். ஏன்னா நேற்று போட்ட சேனல்ல யாரும் படம் பார்க்கல அப்படின்னு நினைக்காதீங்க, எல்லாரும் படம் பார்த்துட்டாங்க. ஏன்னா அவங்க எல்லாத்துக்குமே வந்து கூட்டு ப்ரிவியூ ஷோவோ ப்ரெஸ் ஷோவோ போட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன். எங்களை மாதிரி சின்ன சின்ன சேனல்லையும் கூப்பிட்டு இந்த ப்ரிவியூ ஷோ ப்ரெஸ் ஷோலாம் கூப்பிட்டு போட்டு காட்டினீங்கன்னா நாங்களும் பார்த்துட்டு படம் நல்லா இருக்கு நல்லா இல்லை அப்படின்னு கூட சொல்லுவோம். கொஞ்சம் பார்த்து பண்ணி கொடுங்க. நன்றி, வணக்கம்.